ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் ஒன். அவங்க கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்காங்க. அவங்கள பார்த்தா வில்லேஜ் கேர்ள்னு சொல்லவே முடியும். அவங்க போல்டா அவங்க உட்கார்ந்திருக்க ஸ்டைல் அது ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க மேம்? மதுரை. மதுரைல எங்க? செல்லூர். ஆக்சுவலி எத்தனை வருஷம் ஆகுது நீங்க சென்னைக்கு வந்து? 10 இயர்ஸ் இருக்கும். ஓகே. 10 இயர்ஸ். அந்த உடனே நீங்க அடாப்ட் ஆகி சேஞ்ச் ஆயிட்டீங்களா இல்ல? நான் அடாப்ட் ஆகுறதுக்கு ஒரு 4-5 இயர்ஸ் எடுத்துச்சு. ஆக்சுவலி நான் சேஞ்ச் பண்ணிக்கல. நான் நானா தான் இருக்கேன். நான் என்ன க்ரூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இந்த க்ரூமிங்ல என்னலாம் வருது? எண்ணெய் வைக்கிறது இல்ல, எண்ணெய் வச்சு தலை பின்றது இல்ல, மஞ்சள் பூசிக்கிறது இல்ல. தட்ஸ் இட். அவ்வளவுதான். என்னோட அவங்க சொன்னாங்க நான் கான்பிடென்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கான்பிடென்ட் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்து இருக்கும் போதுல இருந்தே இருந்தது. சோ அதெல்லாம் நான் மாத்திக்கல. ஓகே. பொதுவா மதுரைக்காரங்க வந்து ஏதாவது ஸ்லாங் ஒன்னு இருக்கும், இழுத்து பேசுறது அது மாதிரி சின்ன ஸ்லாங் இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்லாங் இருந்துச்சா இல்ல நீங்க இங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? இல்ல இருந்தது மாத்திக்கிட்டீங்க. அத நான் மாத்திக்கிட்டேன். ஓகே. என்ன காரணம்? காரணம் நிறைய பேர் புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இழுத்து பேசுறேன். கலரா இருக்க, ஃபேரா இருக்க, நீ எப்படி வந்து கிராமத்துல இருந்திருக்க முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு ரேசிசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப புள்ளி பண்ணி உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ண விஷயம் என்ன? என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். ஆக்சுவலி இப்போ நான் ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்றேன். அந்த கேர்ள் சொன்னாங்க நான் நல்லா பண்ணிருக்கேன்னு, இவங்க சொன்னாங்க நான் நல்லா பண்ணிருக்கேன்னு. ஆனா அதே ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு என்ன நிறைய பேர் புள்ளி பண்ணிருக்கேன்.